தண்ணிய அண்ணாந்து குடிச்சா வியாதி, வாய் வச்சு குடிச்சா மருந்து. தண்ணியை அண்ணாந்து குடிக்க கூடாது. வாய் வச்சு குடிச்சு பாருங்க, அது மருந்தா மாறும். பல பேர் இருக்காங்க, இங்கிருந்து ஊத்துவாங்க, அப்படி லொடக் 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 லொடக்குன்னு உள்ள போகும், உடம்பு லொடக் லொடக்குன்னு ஆயிரும். தண்ணியை பத்தி யாரு பேசுறதா இருந்தாலும் pH வேல்யூ பத்தி தெரிஞ்சாதான் பேசணுங்க. pH வேல்யூன்னு என்னன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அதாவது அதுல எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறது தான் pH வேல்யூடைய லிமிட். இங்க பாருங்க, 0 இருந்து 7 வரைக்கும் ஆசிட், 7 இருந்து 14 அல்கலை. தமிழ்ல அமிலம் காரம். காரம் நல்லது, அமிலம் கெட்டது. இந்த கடையில் விற்கிற டப்பால் அடைக்கப்பட்ட எந்த தண்ணி குடிச்சாலும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா pH வேல்யூ ரொம்ப கம்மி. அதை சாப்பிட்டு நல்லாவே இருக்க முடியாதுங்க. எனவே இனிமேல் அந்த டப்பா தண்ணி எதுவுமே குடிக்காதீங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஆரோக்கியத்துக்கு. ரெண்டாவது, இந்த பாட்டில் வாட்டர் விற்குது இல்லையா, மினரல் வாட்டர்னு, அதையும் வாங்கி குடிக்காதீங்க. ஏன்னா அதன் pH வேல்யூ கம்மி தான். ஆனா அதுல 7 எழுதி வச்சிருப்பானுங்க. தப்பு. நிரூபிக்கிட்டா அது 7 இல்லைன்னு. தண்ணியோட pH வேல்யூ 4 முதல் ஒரு 8 வரைக்கும் தான். புழு பூச்சி எல்லாம் வாழுங்க. 8க்கு மேல போனா வாழாது, 4 கீழே போனா வாழாதுங்க. கங்கா தண்ணி ஏன் தெரியுமா புனித தண்ணின்னு சொல்றாங்க? pH வேல்யூ 8க்கு மேல. கங்கா தண்ணி இருக்கு இல்லையா, நீங்க கடல்ல கலக்கும் பொழுது 8 தான் இருக்கும். உருவாகிற இடம் முதல் கடல்ல கலக்கிற இடம் வரை காரத்தன்மை உடையது, அது அமிலம் கிடையாது. எனவேதான் அந்த தண்ணி குடிச்சா எல்லா வியாதி குணமாகுது. புனித தண்ணி. நீங்க காசிக்கு போங்க, ஒரு 8:30 இருக்கும். ஹரித்வார் ரிஷிகேஷ்க்கு வாங்க, 9:30 இருக்கும். கங்கோத்திரி யமுனோத்திரி போங்க, 12, 11, 12 இருக்கும். உருவாகிற இடத்துக்கு 14 இருக்குங்க. புரிஞ்சுக்குங்க, தண்ணினாவே pH வேல்யூ தான். ஸோ இது யாருமே டைரக்டா பேசுறது இல்லையா, யாருக்குமே ஒன்றும் புரியலீங்க. உடனே சார் டிவியில பார்த்த சார், ஒரு மிஷின் இந்த பக்கம் தண்ணியை ஊத்தி அந்த பக்கம் எடுத்துட்டா pH வேல்யூ அதிகம் பண்ணி கொடுக்குது சார், வாங்காதீங்க, அதுவும் கெட்டது. ஒரு தண்ணியின் pH வேல்யூவை நான் நினைத்தால் ஒரு வினாடியில் மாற்ற முடியும். தண்ணி கொண்டு வாங்க, ஒரு 3 pHல. சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, கொஞ்சம் சுண்ணாம தண்ணியில போட்டு கலந்து உடனே செக் பண்ணி பாருங்க, pH 10 காட்டும். அது ஆர்டிபிஷியல், நான் சொல்றது இயற்கை. இவருங்க தண்ணி பொறுத்த வரைக்கும் pH சொல்லி செக் பண்ணுங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, மெடிக்கல் ஷாப் போங்க, pH ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு பேப்பர் தருவாங்க. ஒரு சின்ன பேப்பர் இருக்கும், அதை தண்ணியில முக்கினீங்களா சப்பா மாறிச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆசிடு. லைட்டா ஒரு மஞ்சளா மாறிச்சுன்னா இப்பதான் ஆசிட் வெளியே வந்திருக்குன்னு அர்த்தம். லைட் பச்சை இப்பதான் ஆல்கலைனா மாறிட்டு இருக்கு. டார்க் பச்சை பரவாயில்ல, ப்ளூ ரொம்ப நல்லது, டார்க் ப்ளூ ரொம்ப நல்லதுங்க. இப்படி அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. ஸ்ட்ரிப் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க, குடிக்கிற தண்ணியில விட்டு பாருங்க. அது ஒரு பச்சையா இருந்தா குடிக்கணுங்க, இல்ல சிவப்பா இருந்தா குடிக்க கூடாதுங்க. இவ்வளவுதாங்க, புரிந்து கொள்ளுங்கள். இப்ப இருந்து குடிக்கிற தண்ணியோட pH வேல்யூ 7.5க்கு மேல இருந்தா அந்த தண்ணி மருந்து தண்ணி. அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கிறேன். ஒரு தண்ணியின் pH வேல்யூவை எப்படி அதிகம் பண்றது இயற்கையாக. இவருங்க மறுபடியும் சொல்றேன், செயற்கையா எந்த ஒரு வாட்டர் ஃபில்டர் டிவியில வைத்தாலும் வாங்காதீங்க. எல்லாமே கெமிக்கல் போட்டு அவன் ஏற்றி விட்டுருவான், அது நல்லதில்லை. கிட்னி கல் வந்துடும் கொஞ்ச நாள்ல. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. மண் பானையில் சாதாரண தண்ணியை ஊத்தி வச்சா 6 மணி நேரங்கள் செக் பண்ணி பாருங்க, pH வேல்யூ 7.5க்கு வந்துடும். அவ்வளவுதாங்க. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சு மண் பானையில் தண்ணி குடித்திருக்கிறார்கள். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். காப்பர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி காப்பர் பாட்டில்ல தண்ணி ஊத்தி வைங்க, 4 மணி நேரத்துல pH வேல்யூ நார்மலுக்கு வந்துடும். எனவே புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தண்ணியோட pH வேல்யூ மட்டும் ஒழுங்கு பண்ணுங்க, அந்த தண்ணி மருந்து தண்ணியா மட்டும்தான் மாறும். தண்ணி அண்ணாந்து குடிக்காதீங்க, வாய் வச்சு குடிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி அண்ணாந்து ஊத்தக்கூடாது, ஊத்த குடிக்கூடாது, வாய் வச்சு தான் குடிக்கணும். எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ, தொண்டையில டான்சில் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கு, அதோட வேலை என்னன்னா தண்ணியின் pH வேலையை 7.4க்கு மாத்துறதுதான் அதோட வேலை. எவ்வளவு வேகமா குடிக்கிறோமோ அதனால மாத்த முடியலையாமா.
எவ்வளவு மெதுவா குடிக்கிறோமோ அது மாத்திருமாமா. அதனால ஒரு ஐடியா சொல்றேன், இனிமேல் தண்ணி குடிச்சா ஒரு குடி 4 முழுங்கு. அந்த டெக்னிக் குடிங்க பாருங்க. ஒரு முறை தண்ணி குடிச்சா 4 முறை முழுங்கணும். தண்ணி ஒரு தடவை வாயில ஊத்திட்டு ஒரு முறை முழுங்குங்க. ஒரு முறை தண்ணியை முழுங்குங்க, மூச்சு காத்த இழுத்து விடுங்க. இப்படி 4 முறை மெதுவா முழுங்கினா தண்ணியின் pH வேல்யூ நமது உடம்பே மாற்றி விடுகிறது. எனவேதான் தண்ணியை சாப்பிடு, உணவை குடி என்று நமது தாத்தா பாட்டி சொன்னார்கள். அதுக்கு இதுதான் அர்த்தம். அடுத்தது, தண்ணியில் உள்ள நோய் கிருமிகளை ஒரே நிமிடத்தில் எப்படி வெளியேற்றுவது? இங்க பாருங்க, தண்ணியில நோய் கிருமி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, நானும் ஒத்துக்கிற இருக்குது. அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். வெள்ளை கலர் பருத்தி துணியில தண்ணி இந்த பக்கம் ஊத்தி அந்த பக்கம் எடுங்க. நோய் கிருமி மட்டும் ஒட்டும், நல்ல கிருமி ஒட்டாது. தண்ணியில் உடம்புக்கு நன்மை செய்யும் கிருமிகளும் இருக்கிறது, கெட்டது செய்யும் கிருமிகளும் இருக்கிறது. நீங்க யூஸ் பண்ற வாட்டர் ஃபில்டர் இந்த கொதிக்க வைக்கிறது என்ன பண்ணுதுன்னா, தண்ணியில் உள்ள கெட்ட 4 விஷயத்தை எடுப்பேன் என்று சொல்லிவிட்டு 400 நல்ல கிருமிகளையும் கொலை செய்கிறது. நம்ம உடம்புக்கு நல்ல கிருமிகள் வேணுங்க. வெள்ளை கலர் பருத்தி துணியில தண்ணி இந்த ஊத்தி அந்த கெடுங்க. நீங்க லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்துருங்க. உடம்புக்கு துரோகம் பண்ற கிருமியை மட்டும்தான் அந்த வெள்ளை துணி பிடிக்கும். நல்ல கிருமிகளை கீழே விட்டுருங்க. ஒரே நிமிடத்தில் தண்ணியில் உள்ள கெட்ட கிருமிகளை பிரிக்க முடியும். வெள்ளை கலர் பருத்தி துணி பல பேத்துக்கு புரியலையா? தமிழ்ல சொல்றேன், பியூர் ஒயிட் காட்டன் கிளாத். எனவே இனிமேல் ஒண்ணு பண்ணுங்க. இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போகும்பொழுது 4 மண்பானை, 4 காப்பர் பாட்டில், 4 வெள்ளை துணி வாங்கிட்டு போயிருங்க. 4 மண்பானை லைனா வைங்க. ஒரு மண்பானையில் தண்ணி ஊத்தினால் 6 மணி நேரத்தில் குடிக்கும் தண்ணியாக மாறிவிடுகிறது. காப்பர்ல ஊத்தினா 4 மணி நேரங்க. இப்போ நோய் கிருமியும் கொலை பண்ணுது, ஆக்சிஜன் அதிகம் பண்ணுது, pH வேல்யூ அதிகமாகுது, TDS உரியுது, குளோரின் உரியுது, எல்லா வேலையும் பண்ணுதுங்க. இங்க பாருங்க, 4 மண்பானை, 4 காப்பர், 4 வெள்ளை துணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு 4 மண்பானை லைனா வைங்க. அந்த மண்பானைக்குள்ள காப்பர் பாட்டில போட்டுருங்க. பாட்டில் கிடைக்கலையா, காப்பர் காயின், செம்புல ஏதாவது ஒரு பொருளுங்க எடுத்து உள்ள போட்டுருங்க. மேல வெள்ளை துணி வச்சிருங்க, காப்பர் இது காட்டன் கிளாத். தண்ணி உள்ள ஊத்துறீங்களா, ஊத்தும் பொழுதே வெள்ளை துணி என்ன பண்ணும், கிருமிகளை எடுத்துரும். நைட்டு ஃபுல்லா அந்த மண்பானையிலையும் காப்பர்லயும் தண்ணி இருந்தா காலையில அதுல இருந்து 1 டம்ளர் எடுத்து குடிச்சு பாருங்க. 1 டம்ளர் குடிச்சா 100 டம்ளர் குடிச்ச மாதிரி இருக்கும். தண்ணியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்கு நடக்கிறது 1 நாள் வகுப்பு. 5 நாள் வகுப்புல தண்ணி பத்தி மட்டுமே ஒரு 1.5 மணி நேரம் பேசுவேன். இன்னைக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கிறேன். அண்ணாந்து குடிக்காதீங்க, வாய் வச்சு குடிங்க. ஒரு குடி 4 முழுங்கு. தேவையில்லாம வேற வேற ஃபில்டர் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம், கொதிக்க வைக்க வேண்டாம். வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, காப்பர், இதை 3 மட்டும் பயன்படுத்தி பாருங்க. உடம்புக்கு அவ்வளோ சக்தி கிடைக்குங்க. இதுதான் தண்ணியை ஒழுங்குபடுத்தும் டெக்னிக்.